வணக்கம், இது கிரைம் டைம். நான் ஆர் தேவப்பிரியன். தனியாக இருக்கக்கூடிய பெண்களை நோட்டமிட்டு அவர்களிடம் இருக்கக்கூடிய நகைகளை கொள்ளையடிப்பதற்காக கழுத்தறுத்து கொலை செய்த சம்பவம் புதுச்சேரியில் நடைபெற்றுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் 2 சம்பவங்கள் இதுபோன்று நடந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். கொலையாளி சிக்கியது எப்படி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தனியாக இருக்கும் பெண்களை கழுத்தை இறுக்கி கத்தியால் அறுத்து கொலை செய்வதுதான் ஆறுமுகத்தின் பாணி. இரு நாட்களுக்கு முன்பு நடந்த கொலை முயற்சியில் போலீசாரிடம் சிக்கினார். அப்போதுதான் அவர் ஏற்கனவே 2 பெண்களை கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. அந்த கொலை வழக்கில் சிசிடிவி காட்சிகள் போலீசாருக்கு கிடைத்தும் கோட்டை விட்டுள்ளனர். இப்போது எப்படி சிக்கினார் ஆறுமுகம்? புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் ஐயனார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ரஞ்சித். இவரது மனைவி தமிழ்ச்செல்வி. சித்த மருத்துவரான இவர் அரும்பார்த்தபுரம் பிரதான சாலையில் கிளினிக் நடத்தி வருகிறார். அதே ஊரைச் சேர்ந்த ஆறுமுகம் கை வலிக்காக அவ்வப்போது சிகிச்சைக்கு வந்து செல்வார். அதேபோல் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு சிகிச்சைக்கு சென்றுள்ளார். அப்போது கிளினிக்கிலும் அதன் அருகிலும் யாரும் இல்லாததை நோட்டமிட்ட ஆறுமுகம் தாலிச் சரடால் தமிழ்ச்செல்வியின் கழுத்தை இறுக்கி கத்தியால் அறுத்து கொலை செய்ய முயன்றுள்ளார். கழுத்து அறுபட்டு ரத்தம் கொட்டி சிறிது நேரத்தில் தமிழ்ச்செல்வி மயங்கினார். பின்னர் ஆறுமுகம் அவரது செயின், கம்மல் ஆகியவற்றை திருடிக்கொண்டு தப்பியோடிவிட்டார். அவங்க பெரம்பையில் கிளினிக் வச்சுருக்காங்களா, அவங்க ஊர் எதுன்னு கேட்டுறாப்புல. இல்லைப்பா அவங்க கிளினிக்கு தான் இருப்பாங்க, வீட்டில் இருக்க மாட்டாங்கன்னவ. இவன் ஆள் இங்கே நடமாட்டம் இல்லாத போது பார்த்து 6 கிளினிக் இல்லாத போது உள்ளே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாரி போயிட்டு எவ்வளோ ஃபீஸ் கேட்டுருக்காங்க, 150 ரூபான்னு சொல்லிக்கிறாங்க. இவங்க இப்படி திரும்ப வந்து தாழ்ச்சாடை வச்சு இறுக்கி நிற்கிறான். அதாவது கையில் வச்சுட்ட கத்தியால் ஆழ கீழ்ச்சிட்டு மழைக்கு வச்சு ஊற்ற விட்டு தாழ்ச்சாடு கையில் வச்சிருந்த மோதிரம், கம்மல்லாம் திருவி எடுத்திருக்கோம். அருகில் இருந்தவர்கள் தமிழ்ச்செல்வியை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டார். இவங்க ரத்த வெள்ளத்தில் போராடி பயகத்தில் கலந்து அவங்களாம் 1.5 மணி நேரம் கழிச்சு இந்த சம்பவம் 8 மணிக்கு நடந்தது. 1.5 மணி நேரம் கழிச்சு ஏந்து அவங்க ஃபோன் பண்ணிக்கிறாங்க. முடிஞ்ச வரையும் ஃபோன் பண்ணிக்கிறோம். அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சு வந்து எங்களுக்கெல்லாம் மணி 10 மணிக்கு தான் தெரியும். அதுக்குள்ள வந்து பார்க்கல ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் ஆறுமுகத்தை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அவர் மேலும் 2 பெண்களை கொலை செய்தது அம்பலமானது. ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி முத்தியால்பேட்டையில் வீட்டில் தனியாக இருந்த கலைவாணி என்ற பெண் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டார். அவரிடமிருந்து சங்கிலி, தோடு உள்ளிட்ட 40 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த கொலை வழக்கில் கலைவாணி வீட்டின் அருகில் இருந்த சிசிடிவி காட்சிகள் போலீசாருக்கு கிடைத்தன. அதில் தொப்பி அணிந்த ஒருவர் வேகமாக நடந்து செல்வதும் பின்னர் திரும்பி வருவதும் பதிவாகியிருந்தது. அதே நேரம் அவர் போகும்போது ஒரு சட்டையும் வரும்போது வேறொரு சட்டையும் அணிந்திருந்தார். அவரது முகம் தெளிவாக தெரியவில்லை. இந்த வழக்கில் குற்றவாளி யார் என துப்பு துலக்க முடியாமல் போலீசார் கிடப்பில் போட்டுவிட்டனர்.
இந்த சூழலில் 2018ஆம் ஆண்டு அரும்பார்த்தபுரத்தில் தனியாக வசித்து வந்த கலைவாணியின் தாய் கிருஷ்ணவேணி என்ற மூதாட்டி கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். கிருஷ்ணவேணியிடமிருந்து 7 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த வழக்கிலும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வந்தனர். இந்த நிலையில்தான் ஆறுமுகத்திடம் போலீசார் நடத்திய விசாரணையில் 2 கொலைகளையும் அவர் செய்தது தெரிய வந்தது. கலைவாணியும் கிருஷ்ணவேணியும் ஆறுமுகத்தின் தூரத்து உறவினர்கள் என்பதால் அவர் மீது யாருக்கும் சந்தேகம் வரவில்லை. அவரு ஏறிக்கு முன்ன அவங்க சொந்தக்காரர்லேயே வந்து அருமாத்தபுரத்துலேயே மாரியம்மன் கோயில் எதிரில் அவங்க பெரியம்மா அவங்களுக்கு ஒரு கொலை பண்ணியிருக்காப்புல. அதுக்கு மேலே அதை அவங்க பொண்ணு ஒன்று ரெயின்போ நகரில் ஒன்று கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க போலீஸ் சைடு நடக்கிறது, கோர்ட்டு நடக்கிறது, அவன் மேலே எதுவுமே கேஸ் கொடுக்கல. அந்த துணிச்சலில் நமக்கு எந்த கேஸில் மாட்டலையே யார் என்ன செஞ்சிட போகிறான்னு சொல்லிட்டு இவங்களை வந்து கொலை செய்ய முயற்சி பண்ணி கொலை பண்ணிட்டோம். கலைவாணியின் கொலையின் போதே போலீசார் தீவிரமாக இறங்கி நடவடிக்கை எடுத்திருந்தால் கிருஷ்ணவேணி கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார் என்கின்றனர் அவரது உறவினர்கள். On Villanur main road in Reddyarpalayam police station limit, she was basically sitting in her clinic on the evening of 13th of January when one of her regular patients came in, and while she was treating him for some body pain, at that time he immediately assaulted her and tried to strangulate her. When she fell unconscious, he basically robbed her of all the jewelry that she was wearing on her person and went away with it. So once she gained consciousness, she immediately alerted her neighbors. Based on that, she was immediately rushed to the hospital and taken for treatment. So based on this treatment, we immediately launched a hunt for this patient. Based on the clues which were given by Dr. Tamil Selvi, we were able to profile the accused person. We got to know that he was a regular patient who was coming to her clinic for the past 10 years. He was somebody who was living in the same locality as her clinic, and he had a mentally retarded family member in his family. So based on these hints and clues given by her, we launched a hunt in the entire locality. Based on local inquiry and the information we could develop, we zeroed in on the suspect, and the suspect Arumugam was brought in by the police for questioning. During the questioning itself, the suspect Arumugam, he broke down and he basically confessed to the commission of this robbery, as well as he confessed to the commission of 2 more murders that he had committed in the past. 2 பெண்களை கொலை செய்துவிட்டு 3ஆவதாக ஒரு பெண்ணை கொலை செய்ய முயன்ற ஆறுமுகம் போலீசாரிடம் அளித்துள்ள வாக்குமூலம் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. குதிரை பந்தயத்தில் பங்கேற்பதற்கு பணம் தேவைப்பட்டதால் 2005ஆம் ஆண்டு கலைவாணியை கொன்று அவரிடமிருந்த 45 சவரன் நகையை திருடியதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். திருடிய நகைகளை விற்க கருவடிக்குப்பத்தைச் சேர்ந்த சதீஷ் உதவியதாகவும் ஆறுமுகம் தெரிவித்துள்ளார். கலைவாணி கொலை வழக்கில் போலீஸ் தன்னை கண்டுபிடிக்காத காரணத்தினால் கடந்த ஆண்டு கிருஷ்ணவேணியை கொலை செய்து 15 சவரன் நகைகளை திருடியதாகவும் ஆறுமுகம் ஒப்புக்கொண்டார். கலைவாணி, கிருஷ்ணவேணி இருவரது இறுதிச் சடங்கிலும் தான் பங்கேற்றதாகவும் வாக்குமூலத்தில் ஆறுமுகம் தெரிவித்துள்ளார். 3ஆவதாக மருத்துவர் தமிழ்ச்செல்வியை கொலை செய்ய முயன்றபோது அவர் தப்பித்ததால் போலீசாரிடம் தன்னை அடையாளம் காட்டி கொடுத்ததாகவும் பகீர் வாக்குமூலம் அளித்துள்ளார். கிருஷ்ணவேணியிடம் கொள்ளையடித்த 15 சவரன் நகையும் பறிமுதல் செய்த போலீசார் ஆறுமுகம் மீது கொலை வழக்குகள் பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். கொள்ளையடித்த நகையை கடையில் விற்க உதவிய சதீஷ் என்பவரும் கைது செய்யப்பட்டார்.